இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் வாழை இலை எடை வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பலாப்பழம் எடுத்துருக்கேங்க. பலாப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கப் ராகி மாவு, 1 கப் தேங்காய் துருவி இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கூடவே நான் ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சுருக்கேன், மறந்துடாதீங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச அரிசி மாவையும் ராகி மாவையும் கலந்துட்டு இப்போது நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு கலந்துக்கோங்க, கையை வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கரண்டியால் கலருங்க, அப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அப்போ அந்த மாவை நல்லா பிசைந்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பிசைந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் எடுத்து வச்ச பலாப்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நெய்யிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நெய்யிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் நான் எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரை இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த சமயத்தில் நாட்டு சர்க்கரை இல்லை, சர்க்கரை தான் சேர்த்துக்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நாட்டு சர்க்கரையும் பலாப்பழத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்ச 1 கப் தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட எடுத்து வச்ச ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கமகமன்னு ஒரு ஸ்மெல் வரும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே கலந்து வரணும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை பாருங்கள். இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போ ஒரு வாழை இலையை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக இது மேலே தடவிக்கோங்க. நெய் தடவிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தடவிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பலாப்பழம் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம இலையை மூடிடலாம். இப்போது அதே மாதிரி இன்னொரு டைம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு மீடியம் சைஸு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ அந்த பூர்ணத்தை இப்போ நடுமலை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இட்லி பாத்திரம் நல்லா தண்ணி கொதிக்கும் போது இதை வைங்க. அப்போ தான் ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரும். இது நல்லா ஆவியிலே வேகட்டும். பாருங்கள், நான் தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் வச்சுருக்கேன். இப்போ இது ஒன்றா எல்லாத்தையும் மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் இட்லி மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டீம் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம சூப்பரான இலை அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.